ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை இன்வென்ட்ரி மூவ் பண்ணேன். ஸோ நான் இப்போ போய் இன்வென்ட்ரியில் பார்க்கணும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிசி இந்த ஃபஸ்ட்டு வந்ததை ப்ராசஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்வென்ட்ரிக்கு போய் பார்க்குறோம். ஸோ இன்வென்ட்ரியில் மூவ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் 60 குவான்டிட்டி மூவ் பண்ணியிருக்கேன். அது இங்கே இருக்குது. ஸோ எந்த லாட்டில் வந்தது என்னன்றது இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் வந்து எய்தர் பில்லிங் பண்ணலாம், டிசி அவுட் பண்ணலாம். ஸோ சில பேர் வந்து ஃபஸ்ட்டு பில்லு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடணுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பில்லு ஜென்ரேட் பண்ண முடியும். டிசி அவுட் போட்டுட்டு பில் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரேட் டிசி கொடுக்குறேன். ஸோ இதில் இருக்கிற நான் 60 குவான்டிட்டியும் பண்ணலாம், இல்லை 50 குவான்டிட்டி பண்ணலாம். அந்த மாதிரி எவ்வளோ வேணால் பண்ணலாம். நான் இப்போ 60 பண்ணுறேன். ஸோ அதனால் எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஜென்ரேட் டிசி பண்ணிட்டேன். ஸோ டிசி ஜென்ரேட் ஆகிடுச்சு. தேவை பிரிண்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிசி அவுட்டில் வந்து நின்றுச்சு. ஸோ டிசி அவுட்டில் வந்தாச்சு. ஸோ இதை நான் சர்ச் பண்ணலாம். ஸோ நான் கடைசியாக போட்டது பெப்சி கோக்கு. நான் இது அனுப்பிச்சிருக்கேன். இந்த டிசி நம்பர் அவுட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு வந்ததுக்கு ஸோ இதோட அவுட்டு வந்து இதுதான், டிசி அவுட் போயாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம பில்லும் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுலேருந்து பில்லு ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே டேரெக்டாக இன்வென்ட்ரிலேருந்தோ நல்ல பில் ஜென்ரேட் பண்ண முடியும். இங்கேருந்து நான் பில் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ பில் இங்கேருந்து நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஃபார்மட்ஸ் நிறைய ஃபார்மட்ஸ் இருக்குது. நீங்கள்